அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹதீஸ்ல புறம் பேசுதல்னா என்னன்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் தனது தோழர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, புறம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி தோழர் சொல்றாங்க, "யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் மட்டுமே நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள்" அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "உன்னுடைய சகோதரன் வெறுப்பதை நீ கூறுவதுதான் புறம்" அப்படின்றாங்க. அப்ப தோழர் சொல்றாங்க, "என்னுடைய சகோதரனிடம் இருப்பதை கூறுவதுமா புறம்?" அப்படின்னு கேட்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ், "ஆமா, உன்னுடைய சகோதரன்ட்ட இருப்பதை கூறுவது புறம். உன்னுடைய சகோதரனிடம் இல்லாததை கூறுவது இட்டுக்கட்டு, அதாவது அவதூறு பேசுதல்" அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "புறம் பேசுபவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல கூறுகிறான், குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். ஆக, புறம் பேசுபவனுக்கு கடுமையான தண்டனை வந்து அல்லாஹ் கொடுக்கிறான்." இப்போ ஒரு ஹதீஸ பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் உள்ள ஒரு மன்னரை கடந்து போறாங்க. அப்போ 2 கபர்கள் வேதனை செய்யப்படுவதை நபி அவர்கள் கவனிக்கிறாங்க. அதாவது அந்த கபர்ல உள்ள 2 நபர்கள் வந்து அலற சத்தத்த நபி அவர்கள் வந்து கேட்குறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், "நிச்சயமாக இந்த 2 கபரில் உள்ள நபர்களும் வேதனை செய்யப்படுகின்றனர். பெரும் பாவம் காரணமாக அவர்கள் வேதனை செய்யப்படவில்லை. இதில் ஒருவர் சிறுநீர் கழிக்கும்போது தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டார். இன்னொருவர் புறம் பேசி திரிவார்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பச்சை ஈச்ச மர மட்டைய கொண்டு வாங்கன்னு சொல்லி, அது 2ஆ பிளந்து, ஒரு கபர் மேல ஒண்ணும், இன்னொரு கபர் மேல ஒண்ணும் வைக்கிறாங்க. இவ்விரண்டும் காயும் வரை அவ்விருவருக்கும் வேதனை குறைக்கப்படக்கூடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ புறம் பேசுபவர்களுக்கு அவ்ளோ கடுமையான தண்டனை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம் புறம் பேசுதலை தவிர்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.